Miss Mangama. ஓகே நிகிதா, தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? சும்மா தான் சொன்னேன். இல்ல, நீ ஏதோ ரீசனா தான் சொன்ன. என்ன ரீசன் சொல்லு. உன் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, என்னை சிரிக்க வச்சதுக்கு, முக்கியமா பழசெல்லாம் மறந்துட்டு என் கூட சகஜமா பேசினதுக்கு. ஸ்டாப் கிருஷ்ணா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கிருஷ்ணா. எதுக்கு? ஆமா கிருஷ்ணா, நான் சிரிச்சு 6 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. தேங்க்ஸ் கிருஷ்ணா, தேங்க்யூ so மச். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு போதும். லைஃப்ல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அந்த கடவுள் கூட எனக்கு வேண்டாம். ஹேய் நிகிதா, கூல் டவுன். ரொம்ப எக்ஸைட் ஆகாத. ஓகே கிருஷ்ணா. பை. கிருஷ்ணா, அடிக்கடி ஃபோன் பண்ணுவீங்கல்ல? நிச்சயமா. பை, Okay. டேக் கேர். பை. ஆமா கிருஷ்ணா, நான் சிரிச்சு 6 வருஷம் ஆச்சு. தேங்க்ஸ் கிருஷ்ணா, தேங்க்யூ so மச். சிப்படா. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பேசாத போ. ஏய் சாரி சொல்றல்ல. உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். போ. ஏய் சாரிடா, இனிமேல் கரெக்ட்டா பேசாதடா வந்துடுறேன். போ. போன் சொல்றல. ஏய் சொல்றத கேள ப்ளீஸ். ஐ லவ் யூ. இங்க பாரு. ப்ளீஸ். தேவையில்ல. ப்ளீஸ் ப்ளீஸ். வாங்க ப்ளீஸ். எங்க ஆளையே காணோம். இன்னைக்கு வரலையா? சரி, இன்னைக்கு வரமாட்டேன் போல இருக்கு. நாம கிளம்பலாம். ஹலோ, யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கு.
யாரு பாய் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா லவரா? ஏய் உனக்கு அது தேவையா? இல்ல உங்களுக்கு லவர் இல்லனா நான் ட்ரை பண்ணலாம்னு பாக்குறேன். ஏன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய் யார கலாய்க்கிற? உன்ன ஏய் நான் தான். தெரியும். என்னைய மிரட்டி பாக்குறியா? ஏய் நிக்கிதா ஏய் வேண்டாம். ஏய் நில்லு. ஏய் நிக்கிதா ஏய் நில்லு. சும்மா ஜாலிக்காக தான். ஏய் நிக்கிதா சொன்னா கேளு. ஏய் வேணாம். ஏய் சொல்லுடா ப்ளீஸ் யா. ஏய் நிக்கிதா ஏய் ஏய் போதும். மாட்டினியா? ஏய் நிக்கிதா என்னால முடியல. கலாய்க்க மட்டும் முடியுதா? அப்பா. எந்திரி ஓடு. என்னால முடியல. ஓடு. என்னால முடியல ப்ளீஸ். உன்னால என் பிராக்டிஸ் செஷனே மாறிடுச்சு. முதல்ல ரன்னிங், அப்புறம் ஜாகிங், அப்புறம் வாக்கிங், இப்போ சிட்டிங். இப்படியே போனா நான் டென்னிஸ் விளையாடின மாதிரி தான். ஏய் டோன்ட் வரி. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் சொல்லி தரேன். யாரு நீயா? உன்னை? ஏய் ஓகே லெட்ஸ் மூவ். ஏய் இரு. ஏய் பாத்து. தேங்க்ஸ் கடவுளே. சந்தோஷம். அந்த கடவுள் இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தாரே. சான்ஸ்? ஆமா, நம்ம லவ்வர்ஸ் ஆகிற சான்ஸ். அந்த சான்ஸ கடவுள் கொடுக்க கூடாது, நான் கொடுக்கணும். ஏ கொடுக்க மாட்டியா? ப்ளீஸ் என் காதல் தேவதையே வரம் கொடு. ப்ளீஸ் வரம் கொடு. வரம் கிடைச்சிடுச்சு. இனி நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஐ நீட் சம் ஹெல்ப், சம் சப்போர்ட் அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரம் யூ. எனக்கு ஒன்ன தவிர வேற யாரையுமே தெரியாது. அட்லீஸ்ட் உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்குமாவது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இரு. நான் இங்க தனியா இருக்கேன், ஒரு அனாதை மாதிரி இருக்கேன். ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ராம் என்ன இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நிக்கிதா விஷயத்துல நான் மாறவே மாட்டேன். நீயும் ஒண்ணு மாத்திக்கோ, மாத்தணும், அவ்வளவுதான். அவ நல்லதில்ல. மறுபடியும் அதே மாதிரி நடந்தா நம்ம டோட்டல் ஃபேமிலியும் பாதிக்கப்படும். நான் என்ன பண்றது? யார் பேச்சை கேட்கறது? என்ன முடிவெடுக்கிறது? நிகிதாவோட ஃப்ரெண்டா இருக்கிறதா, லவரா இருக்கிறதா, இல்ல ராம் சொன்ன மாதிரி அவளை விட்டு விலகி இருக்கிறதா? ச்சே, நான் ஏன் இப்படி ஆன? எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம்? மை காட், நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ச்சே.
நீயா? ஏன்டா பயப்படுற? நான் தானே. இப்படி திடீர்னு வந்து தொட்டா? நான் ஏற்கனவே திக்கு திக்குன்னு இருக்கேன். போடா பைத்தியம், நம்ம வீட்டுக்கு அப்படி திருடன் வருவான்? நீ இருந்தா இந்த வீட்டுல திருட மட்டும் இல்ல, பேய் கூட இந்த வீட்டுக்கு வரா. போலீஸ்காரங்க வருவாங்களா? எதுக்குடா? ஏம்மா? ஏன் 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 என் உயிரை வாங்குற? போய் படுத்து தூங்கு. ஏன்பா உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்க மாட்டேன். தயவு செஞ்சு போய் தூங்குமா. ராத்திரி நேரத்துல எதுக்குடா என்ன சாமி கும்பிட சொல்ற? போ போய் பாடு. அம்மா வச்சு பாக்குறான். இல்ல எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரே அப்பா அப்பிடுவேன். ஐயோ, ஐயோ, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? ம். லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணலாமா? ஹலோ ஹலோ, நான் தாங்க. ஹலோ ஹலோ. இதையும் கட் பண்ணிட்டாங்களே. என்னாச்சு அவங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமா? தேவையில்லாம அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ? திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்போம். ம். மறுபடியும் ஃபோன் பண்ணா மறுபடியும் கட் பண்ணுவாங்களோ? என்ன பண்றது? பார்வதி, ஆ, நீனும் தூங்கலையாமா? தூக்கம் வரல. நேரத்துக்கு தூங்குமா, இல்லனா உடம்பு கெட்டு போயிடும். போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். மறுபடியும் ஃபோன் பண்ணலாம். நம்ம அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ, நான் சிவா பேசுறேங்க. நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரேங்க. கிருஷ்ணா தம்பி கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியே உங்ககிட்டயும் ஒரு 5 நிமிஷம் பேசணுங்க. ப்ளீஸ்ங்க. 5 நிமிஷம் என்ன? நீங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசலாம். இன்னும் 28 நாள் தான் இருக்கு. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். வாங்க. என்ன இது இப்படி சொதப்பலாயிடுச்சு? 5 நிமிஷம் வேணுமா? எதுக்கு? ஐ லவ் யூ சொல்லவா? அக்கா, என்ன பார்வதி? ஃபோன் ஏதாவது வந்ததாக்கா? போனா? இல்லம்மா, எதுவும் வரலையே. ஃபோன் வந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு கேக்கலையே. போன் வராம சவுண்ட் எப்படி கேக்கும்? நீ ஏதோ கனவு கண்டிருப்ப. சச்சா, நான் இன்னும் தூங்கவே இல்லக்கா. அப்படியா? சரிம்மா, நீ போய் தூங்கு. எனக்கும் தூக்கம் வருது. இந்த நேரத்துல யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. போமா. குட் நைட். குட் நைட். வெரி பேட் நைட். ராம் வீட்ல இருக்கானா இல்ல ஹோட்டலுக்கு போயிட்டானா? எப்படி தெரிஞ்சுக்கிறது?
எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சாடிஸ்ட். மறுபடியும் ஏதாவது வேலை கொடுத்துட்டு கெட் அவுட்னு சொல்லுவான். செத்தாலும் செய்யக்கூடாது. நான் இன்னைக்கு ஹோட்டலுக்கு போகணும். வீட்ல இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன்னு சொன்னா இருக்க மாட்டேன். இதுதான் என் முடிவு. வாட் மங்கா செல்ஃப் டாக்கிங்க என்னாச்சு? நான் கோவமா இருக்கேன். இனிமே நீ எது சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். அப்படியா? நான் ஹோட்டல் போறேன். சரி போ. ஆ, நான் நிஜமாவே போறேன். போ. ஒரு சாரி சொல்லலாம் இல்ல? எதுக்கு? நீ சாரி சொன்னாதான் நான் ஹோட்டல் போவேன். நீ ஹோட்டலுக்கு போனா salary வரும். சாரி சொன்ன என்ன வரும்? ஏய் சாரி மங்கா, ரியலி சாரி, வெரி வெரி சாரி. போதுமா? இந்த அறிவு முதல்லவே இருந்திருக்கணும். ஆனா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். உனக்கு இப்ப யார் வேலை கொடுத்தா? சொல்றேன், நீ கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன். செய்யாத. அந்த டோர் ஓபன் பண்ணு. எதுக்கு? சும்மாதான். ஆமா, இதுவும் வேலை தானே. அது வேலை இல்ல மங்கா, டோர். ஆமா இல்ல? ஆமா, போய் தர. என்ன உள்ள யாருமே இல்ல? சரி, கதவு மூடு. இதுவும் வேலை தானே. இது எப்படி வேலையாகும்? ஏன்? டோரை திறந்தது யாரு? நான் தான். மூட வேண்டியது நான் தான். அப்ப அது உன் வேலை தானே? மூடு. குட், நல்ல பொண்ணு. எந்த வேலை சொன்னாலும் அப்படியே செய்வா. நான் ஒண்ணும் செய்யல. என்ன சிரிப்பு? இப்ப சிரிப்ப, அப்புறம் லூஸ் மாதிரி வாழ்வாளன்னு கத்துவ. பழகிடுச்சு மங்கா. வா உக்காரு, உக்காரு. நேத்து கொஞ்சம் மூடோட்ல இருந்தேன். என்னாச்சு கிருஷ்ணா? அது ஒண்ணும் இல்ல. அட சொல்லு கிருஷ்ணா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான். க்ளோஸ் ஃப்ரெண்டா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ, எங்க இருக்கா? சில வருஷத்துக்கு முன்னாடி என் கூட தான் இருந்தான். ஒரு ஜாப் பிரச்சனையால என்னை விட்டுட்டு போயிட்டான். பேட் ஃப்ரெண்ட். இப்ப திரும்ப வந்துட்டான். வந்தவன் கிட்ட பேசாத கிருஷ்ணா. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு. நானும் அப்படிதான் நினைச்சேன். அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு. ஆனா எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். ஐயோ, தினம் தினம் கஷ்டப்படுறானா. நான் ஹெல்ப் பண்ணணுமா? ரொம்ப கெஞ்சுறான். நான் என்ன பண்றது மங்கா? ஹெல்ப் பண்ணு கிருஷ்ணா. மங்கா. ஆமா கிருஷ்ணா, எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஃப்ரெண்டு தானே. அவன் ஏதோ தப்பு பண்ணான்னு நீயும் தப்பு பண்ணிடாத கிருஷ்ணா. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே விட்டு கொடுக்கணும், கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும். உடனே அவனுக்கு ஹெல்ப் பண்ணு கிருஷ்ணா. என் இடத்துல நீ இருந்தா ஹெல்ப் பண்ணுவியா மங்கா? டெஃபினட்டா. நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதானே தர்மம். ரொம்ப தேங்க்ஸ் மங்கா. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் கிருஷ்ணா? நீ ரொம்ப சென்சிட்டிவ் கிருஷ்ணா. அப்பப்ப சாஃப்டா இருப்ப, சடனா கத்துவ. புரியவே மாட்டேங்கிற கிருஷ்ணா. நீயும் இதே மாதிரி இரு, சண்டை போடாத. ஓகே. நீ ரொம்ப நல்ல பொண்ணு மங்கா. நீயும் நல்ல பையன் தான் கிருஷ்ணா. அப்பப்ப முருங்கை மரம் ஏறுவ ஜாலியா. இல்ல, உனக்கு டைம் பாஸ். நான் ஒரு இன்ச்சு வழி இல்ல. My name is Mangama.